இன்றைய பதிவில் கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்தி மாவை பிசைஞ்சு பூரி எப்படி செய்வது என பார்ப்போம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இப்படி நல்லா பிசைஞ்ச பிறகு அந்த மாவில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை காய்ச்ச வேண்டியதில்லை, அப்படியே ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். ஓரங்களில் இருக்கிற மாவையும் எடுத்து நல்லா மாவை தேய்ச்சி ஊற்றின எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி பிசையணும். எங்கள் வீட்டில் 40 வருஷத்துக்கு மேலே இதே முறையில் தான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரி செய்வோம். பூரி நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் ஊற்றின விட்டு பிசைஞ்ச மாவு இப்படி இருக்கும். இப்போ மாவை பிசைகிறதுக்கு இப்படி மாவுக்கு நடுவில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஓரங்களில் இருக்க மாவை வச்சு அந்த தண்ணியை லேசாக மூடி விடணும். இப்படி விரல்களால் ஓரங்களில் இருக்கிற மாவை அப்படி தள்ளி விடணும். கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி மாவை தள்ளி விடும்போது மாவு தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ மாவு தண்ணியை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ நல்லா மாவை கைகளால் நல்லா பிசையணும். இப்படி மெதுவாக தான் விரல்களால் மாவை பிசையணும். ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து அப்படியே பிசையணும். பூரிக்கு மாவு பிசைகிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மிக்கெல்லாம் பிசைய வேண்டியதில்லை. இந்த மாதிரி லேசாக பிசைஞ்சாலே போதும். மாவு பூரி மாவு உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சான்னு இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்போ இது பதத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஓரத்தில் கொஞ்சம் மாவு மீதி இருக்குது. அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவுலையும் கைப்படாமல் மாவவே புரட்டி பிசையணும். நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள். அதே போலயே பிசைஞ்சு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்படி கோதுமை மாவு எடுத்து எண்ணெய் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சாலே போதும். கோதுமை பூரி புசு புசுன்னு நல்லா வரும். வேறு எதுவுமே அது கூட கலக்க வேண்டியதில்லை. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டு பாத்திரத்தில் இருக்கிறத ஓரங்கள்லையும் சேர்த்து பிசைஞ்சு உருட்டி மாவை எடுத்துடணும். இப்போ நான் ஓரங்களில் இருக்கிற மாவையும் சேர்த்து எடுத்து பிசைஞ்சு உருட்டி மாவை வச்சுட்டேன். இந்த பதத்துக்கு உருட்டிக்கிறணும். இப்போ மாவை விரல்களால் அழுத்தி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும். அதை அப்படியே பாத்திரத்தில் மாவை அமுத்தி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து மாவை திறந்து பார்த்தா மாவு இந்த அளவுக்கு நல்லா மெதுவாக இருக்கும். இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போயே கையிலலாம் ஒட்டலை. இப்படி பிசைஞ்சு வச்சு ரெடியான மாவை சின்ன உருண்டைகளாக பூரி செய்கிறதுக்கு உருட்டிக்கிறோம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் பூரி செய்கிறதுக்கு. இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து பூரி பலகையில் வச்சு கைகளால் லேசாக அமுத்தணும். அமுத்திட்டு பூரி கட்டையை வச்சு தேய்ச்சா மாவு பாருங்கள், பூரி கட்டையிலையும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தேய்ச்ச மாவு இப்படி இருக்கும். பூரி தேய்க்கிறதுக்கு மாவு போட்டு தேய்க்க வேண்டியதில்லை, எண்ணெய் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி பலகையிலையும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக தேய்க்கணும். ஒவ்வொரு உருண்டையாக இப்படி பூரிக்கு மாவை தேய்ச்ச மாவை பிளேட்டில் இப்படி ஒன்று மேலே ஒன்று பூ போல் அடுக்கி வைக்கணும். ஒரே வரிசையில் அடுக்கிக்கிட்டே வரணும். பாருங்கள், கையில் மாவே ஒட்டலை, பலகையிலையும் ஒட்டலை. இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நான் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல இந்த வரிசையிலேருந்து மாவை இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். பூரி போடும்போது இந்த பக்கம் இருந்து எடுக்கணும். இப்படி மாவு பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்து வச்சா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பூரியும் நல்லா புசு புசுன்னு வரும். இப்படி தேய்ச்சி வச்ச மாவை எப்படி எண்ணெயில் போடணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.